வணக்கம். நெடுந்தீவிலே எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்றைய தினம் கோலாகலமாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த பிரதேசத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு முயற்சிகளை ஒரு மானசீகமான உழைப்பை வெளிப்படுத்திய ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனாலும் கடந்த வருடமும் இதே போன்ற ஒரு அடிக்கல் நாட்டு விழா மிகவும் கோலாகலமான முறையிலே இதே தீவகத்திலே நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய நேரடி பங்கு பெற்றலோடு இடம்பெற்றிருந்தது. அதாவது மண்டைதீவிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான அந்த அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்ற பொழுது சொல்லப்பட்டது போன்று அந்த பிரதேசத்திலே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாகின்ற போது அந்த பிரதேசத்தினுடைய வாழ்வியல், அந்த பிரதேசத்தினுடைய தரம், அபிவிருத்தி, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பிரதேச மக்களுக்கும் எங்களுக்கும் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அங்கே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இப்போதைக்கு உருவாக்க முடியாது என்று தற்போது இலங்கை கிரிக்கெட் அறிவித்திருப்பது உண்மையிலேயே ஏமாற்றமான விடயமாக இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் தற்போது நெடுந்தீவிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் என்பது சொல்லப்படுவது போன்று 3 மாத காலத்திற்குள் அதனுடைய வேலைகள் நிறைவடைந்து மக்களுக்கு நன்மை கிடைக்கும் வகையில், மக்கள் பலனடையும் வகையில் அதனுடைய செயற்பாடுகள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, நெடுந்தீவை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்த போதிலும் எங்களுக்கு கிடைத்த அரசியல் அதிகாரங்களுக்கு அமைய அவற்றை முன்னெடுத்த போதிலும் இன்றும் நெடுந்தீவு உட்பட்ட தீவக பிரதேசங்கள் நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. அவை முன்கொண்டு செல்லப்பட வேண்டும். அவற்றுடைய வாழ்வியலும் வாழ்வாதாரமும் அபிவிருத்தியும் அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பேரவா எங்களுக்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நெடுந்தீவில் கூட இன்னும் பல்வேறு விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அந்த தீவினுடைய அடிப்படை தேவையாக இருப்பது குடிநீர் பிரச்சினை. கடந்த காலங்களிலே அந்த பிரதேசத்தினுடைய குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக எங்களுடைய செயலாளர் நாயகம் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய முயற்சியினால் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற ஆரோ பிளான்ட் என்கின்ற திட்டம் எடுத்துச் செல்லப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு அங்கே தற்போது அது செயற்பட்டு வருகின்ற போதிலும் நெடுந்தீவிலே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான முறையில் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் அதனுடைய செயற்பாடுகள் போதாமல் இருக்கின்ற நிலையில் அந்த ஆரோ பிளான்டினுடைய செயற்பாடுகளை விஸ்தரித்து அதனுடைய உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக வைத்தியசாலை, நெடுந்தீவு வைத்தியசாலையிலே கடந்த காலங்களிலே பல்வேறு கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அங்கே குடிநீர் பிரச்சனை என்பது இன்னும் ஒரு நிறைவேற்றப்பட வேண்டிய பிரச்சனையாகவே இருந்து வருகின்றது. ஆகவே நெடுந்தீவு வைத்தியசாலையினுடைய குடிநீர் தேவை நிறைவேற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டும். அதைவிட அங்கே காணப்படுகின்ற கிழக்கு பிரதேசத்திலே கடல் அரிப்பு என்பது ஒரு சவால் மிக்க விடயமாக அண்மை காலமாக மாறியிருக்கின்ற சூழலிலே அந்த பிரதேசத்தினுடைய கடல் அரிப்பை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய தார்மீக அவசர கடப்பாடும் தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதனை விட அங்கே அமைக்கப்பட்டுள்ள பொது மைதானம் கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் புனரமைப்பு அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அந்த மைதானம் உருவாக்கப்பட்டிருந்தது. பிற்பட்ட காலத்திலே அதனை சுற்றி ஒரு அத்திவாரம் அமைக்கப்பட்டு வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. அது மேலும் விஸ்தரிக்கப்பட்டு அதனுடைய செயற்பாடுகளை நவீனமயப்படுத்தி அல்லது ஒரு விளையாடுகின்றதற்கு பொருத்தமான சூழல் உருவாக்கப்பட்டு இளைஞர் யுவதிகள் விளையாடுவதற்கு பொருத்தமான சூழல் உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைவிட பனை நடுகை திட்டம், செயலாளர் நாயகம் அவர்கள் புனர்வாழ்வு அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே பனை அபிவிருத்தி சபையினூடாக அந்த பிரதேசத்திலே ஒரு மர நடுகை திட்டத்தை உருவாக்கியிருந்தார். அந்த மர நடுகை திட்டத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் இப்பொழுது வளர்ந்து பெரிய விருட்சங்களாக மாறியிருக்கின்ற போதிலும் அவை சரியான முறையிலே சீரான முறையிலே பராமரிப்பின்றியும்
அந்த பனை நடுகை திட்டத்தை விஸ்தரிப்பதற்கான எந்தவித முயற்சிகளும் முன்னெடுக்கப்படாமல் இருக்கின்ற சூழலிலே தற்போது பனை அபிவிருத்தி சபை ஊடாக இந்த அரசாங்கம் அவற்றை விஸ்தரித்து அதனை வினைத்திறனோடு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் அங்கே காணப்படுகிறது. இவ்வாறு நெடுந்தீவை பொறுத்தவரையிலே நிறைவேற்றப்படுவதற்கு பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. நெடுந்தீவு மாத்திரமல்லாமல் தீவகத்தின் ஏனைய தீவகங்களிலும் நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரசாங்கம் பல்வேறு தேவைகளை நிறைவேற்றும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற சூழலிலே அவை தொடர்பிலும் இந்த அரசாங்கம் தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி.